ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ இதை கேட்ட 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்வில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். இப்போது நீ கஷ்டப்படும் விஷயங்களும் கவலைப்படும் விஷயங்களும் எல்லாமே தற்காலிகமானது தான்றதை தெரிஞ்சுக்கோ. சீக்கிரமே உன் துன்பத்தையும் துயரத்தையும் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி முடிக்க போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சோர்வும் துன்பமும் கலக்கங்களும் எல்லாமே மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து முன்னேற போகிற. கடினமான போராட்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன்னை வலிமையாக்க உன் சாயப்பா நான் வந்துட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு முன்னேறிப்போ. வாழ்க்கைங்கிறது கடலில் வரும் அலை போலதான். அலை எப்படி மேலே உயர்வதும் கீழே தள்ளுவதுமாக இருக்கோ அதே போலதான் நீயும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழும்போது கொஞ்சம் முன்னேறியும் கொஞ்சம் பின்னோக்கியும் போனாலும் நான் உன்னை முன்னோக்கி தள்ளி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். தன்னம்பிக்கை தான் உனக்கான பாதுகாப்பு வளையோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் தன்னம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. தகுதிக்கு மீறி நீ கடன் வாங்கி செலவு செய்யவும் கூடாது. உனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, உறவுக்காரங்க, உன் கூட பிறந்தவங்கன்றதுக்காக அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியும் நீ உதவி செய்யக்கூடாது. உன்கிட்ட இருக்குதுன்னா நீ எவ்வளோ வேணாலும் உதவி செய். கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் பெரும்பாலும் பணம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பகைகளுக்கும் காரணமாக அமைஞ்சிடுது. அதனால தான் இந்த காசு பணம் கடன் பிரச்சனையில் நீ மாட்டிக்காதன்னு சொல்கிறேன். இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் நீக்கி இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். இனி எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கைக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். இனிமே நீ வீண் பேச்சு பேசுவதோ, தேவையில்லாமல் விவாதம் செய்வதோ, பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துவதோ, தீய பழக்கங்களில் மாட்டிக்கொள்வதோ வேண்டாம். எல்லா கெட்ட செயல்களையும் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ உன் வாழ்க்கையில் நேர்மையோடும் உத்வேகத்தோடும் நிதானத்தோடும் முன்னேற துடிக்கும் ஆளாக இருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ வேண்டியதையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளை நான் கொடுத்தே தீர்வேன்னு நீ என்னை நம்பு என் செல்லமே. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு முழுமையாக இருக்கும்போது நீ இழந்ததை விட இன்னும் பெருசாக நான் உன் கைகளில் வந்து கொடுப்பேன். எல்லா நல்ல காரியங்களும் உனக்கு சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறி மகிழ்ச்சியாக வாழ போகிற. நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துவிட்டதல்லவா? இனி என் அருளால் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாக நடக்கும். நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்க அதை மறந்துட்டு உனக்கே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களே நினச்சி ஒருபோதும் வருந்தாதே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சினா எவ்வளோ செஞ்சாலும் சரின்னு வாங்கிக்குவாங்க. ஆனால் திரும்ப அதே உதவியை நீ அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தினா உன்னை யாருன்னே தெரியாதவன் போல கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன தேவைனாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து கேட்டினா உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படியாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போவுமே நேர்மறை எண்ணத்தோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்லமே. தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல உனக்கு இருந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த தவறோ தீங்கோ நிகழாமல் நீ நினைத்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக நான் உனக்கு அருளுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். நீயும் எல்லாத்தையும் கடந்து சந்தோஷமாக வாழ்வதற்குரிய காலகட்டம் வந்துருச்சு. உன்னை வேணான்னு சொன்னவங்களுக்கு நீ தான் வேணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவேன். உன் வாழ்க்கையில் உன்னை தவிர்த்தவர்கள் எல்லாரும் உன்னை தேடி வந்து நீ தான் வேணும்னு தவிக்கும்படி செய்வேன். கூடிய சீக்கிரமே நீ யாருங்கிறதையும் உன்னுடைய அருமை பெருமை மதிப்பு திறமை தகுதி அனைத்தையும் அனைவருக்குமே நான் புரிய வைக்க போகிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும்
நீ அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் மூலமாகவே அதற்குரிய முடிவை நான் கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ எல்லாவற்றையும் சரியாக செய்கிறாய். அப்படிப்பட்ட நீ இப்போது ஏதோ ஒரு சின்ன விஷயம் தவறாக நடந்துச்சுன்றதுக்காக ரொம்ப வருத்தப்படாதே. நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்கனவே நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதன் மீது கவனம் செலுத்த பழகிக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. என் பிள்ளையாகிய உனக்கு துணையாக நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். எப்பொழுதெல்லாம் வார்த்தை எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாக இரு. ஏன்னா வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்காங்க. உன்னுடைய மன வருத்தத்தையும் கவலையையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ வருந்தாதே. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையையும் பொருளாதார பிரச்சனையையும் சிக்கல்களையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் மன உளைச்சலையும் உடல் வியாதிகளையும் கூட சரி செஞ்சு உன்னை பலப்படுத்த நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நான் சோதனைகளை கொடுத்து உன் பொறுமையை சோதிச்சனே தவிர ஒருபோதும் உன்னை வேதனையில் வீழ்த்த விட மாட்டேன். கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவேன். ஆனந்தத்தை ஆள தயாராகு. கண்டிப்பாக நீ நினச்சதை விட எல்லாமே உன் வாழ்வில் சிறப்பாக அமையும். எத்தனையோ கவலைகள் உனக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அத்தனையும் கடந்து வர பழகு. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்பட வேணாம். இனிமே நடப்பது எல்லாம் உன் வாழ்வில் நன்மையாகவே நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையில் எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். இந்த சாயப்பா நீ விரும்பும் எல்லா வெற்றிகளையும் உனக்கான விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். பொறுமையும் கடின உழைப்பும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஒருபோதும் எதையும் யோசிக்க வேணாம். இந்த உலகத்தில் போராடாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி சுலபமாக கிடைக்கிறது எதுவும் கைகளில் நிலைக்காது. நீ போராடி பெற்றால்தான் அதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் முயற்சியை தொடர்ந்து செய்துவிடு என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீதான் ஜெயிப்ப. எந்த விஷயத்திலுமே எப்போதுமே எதையுமே யோசிச்சு செய். ஆசைக்காக வாங்குறோமா தேவைக்காக வாங்குறோமான்ற தெளிவு இருந்துட்டாலே உன் வாழ்க்கையில் தெளிவு தானாக வந்து சிக்கனம் பிறந்துவிடும். வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் துன்பங்களை முறியடித்து உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ போட்ட திட்டப்படி எல்லாமே இனி வெற்றிகரமாக உன் வாழ்வில் நடக்கும். எப்போதுமே துணிந்து போராடும் போதுதான் அது மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து விடாமுயற்சியோடு வேலை செய். உனக்கு உற்ற துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. மலையின் உச்சிக்கு போகணும்னா வேக வேகமாக மாடிப்படியில் ஏறுறது போல போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிதானமாக படிப்படியாக ஏறும்போது தானே அந்த மலை உச்சியை எட்டி பிடிக்க முடியும். அதே போல தான் நீயும் தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையின் உச்சத்தை நிச்சயமாக எட்டி பிடிப்பாய்.